ராதே கிருஷ்ணா. இப்போ நம்ம இருக்கிறது திருப்புல்லானி தர்பசயன பெருமாள், ஆதி ஜெகநாத பெருமாளும் இங்கே இருக்கார். நம்மளுக்கு வந்து தர்ஷனம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் வந்து 60,000 வைஃப்ஸ், அதாவது தசரதருக்கு 60,000 வைஃப்ஸ் இருந்தும் ஹி ஹேட் நோ சன். ரொம்ப நாள் ராஜ்யம் பண்ணியும் அவருக்கு வந்து பையனே இல்லையா. அவருக்கு வயசாயிண்டே வந்து தான் அவருக்கு வந்து அவர் வந்து சீக்கிரமாக வந்து அவருக்கு வந்து சிக்காயிடுவாருன்னு பயந்துண்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போய் அந்த 22 கிணறுலையும் குளிச்சுட்டு திருப்பி வரும்போது இந்த திருப்புல்லானியில் ஆதி ஜெகநாத பெருமாளை வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிருங்கரோட வந்து இந்த ஆதி ஜெகநாத பெருமாளை வந்து வேண்டின்றாராம். வேண்டின்னு தான் ஆதி ஜெகநாத பெருமாள் என்ன பிளெஸிங் கொடுத்தாருன்னா, 4 வேத ரூபமாக நான் உனக்கு வந்து 4 பசங்களை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னரை வந்து தந்தாராம். இதே இடத்துல எப்படி ஒரு கோயின்சிடென்ஸ்னா, இதே இடத்துல இதே திருப்புல்லானிக்கு ராமர் வந்து சீதையை தேடின்னு இருக்கும் போது ராவணன் எப்படி வந்து சம்ஹாரம் பண்ணுறது, எப்படி சேத்துவை கட்டி ஸ்ரீலங்கா போடுறது, வார் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது, அப்படி அது எல்லாத்த பற்றியும் யோசிச்சிருந்ததும் திருப்புல்லானின்ற அந்த இடத்துல தானே. அந்த இடத்துல முதல்ல வந்து லக்ஷ்மணனோட லேப்பில் வந்து படுத்திருந்தாராம். அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் வந்து ஃபுட் எடுத்துன்னு வர போகிறதுக்காக போகும்போது தர்பையால் ஒரு சாஃப்டான ஒரு மேட்டை வந்து வீவ் பண்ணி அது மேலே ராமரை படுக்க வச்சுட்டு போனாராம். அதனால் இந்த இடத்துல தர்பசயன பெருமாள் அப்படின்ற திருக்கோலத்தில் பெருமாள் இருக்கார். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல தான் வந்து ஒரே ஒரு கிருஷ்ணன் இருக்கான், நர்தன கிருஷ்ணன். அவன் ஆக்சுவலாக ஒரே ஒரு சந்தான கோபால கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணி ராமர் பிறந்ததாக ஐதீகம். அதுக்கப்புறமா பட்டாபிஷேகம் முடிச்சுட்டு கயா, காசி அந்த இடத்துக்கெல்லாம் ராமர் போயிட்டு வந்துட்டு இந்த இடத்துல பட்டாபிஷேக கோலத்தில் நின்றுண்டு திருப்புல்லானியில் வந்து தர்ஷன் கொடுக்குறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம ராமர், லக்ஷ்மணர், சீதா, அது ஹனுமான் 4 பேரையும் வந்து பட்டாபிஷேக கோலத்தில் இங்கே பார்க்கலாம். அதோடு சேர்த்து இந்த இடத்துல ஆண்டாள் சந்நிதி, அதுக்கப்புறமா லக்ஷ்மி சந்நிதியும் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் த கோபுரம் தர்ஷன். இந்த கோயில் நல்ல பெருசாக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த இடத்தோட ஆர்கிடெக்சரே வந்து ராமர் யுகம், அதாவது 2 யுகத்துக்கு முன்னாடி, ஆஸ் ஓல்டஸ் நம்ம முன்னாடி போன மங்களநாதர் கோயில் ஆல்மோஸ்ட் திரேதா யுகம், துவாபர யுகம், இப்போ கலியுகம், இவ்வளோ யுகத்துக்கு அப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாக பதகே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரியே அமிர்தகலசஹஸ்தாய த்ரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமः.